ஜி.கே. மணியும் அவரது மகனும் பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பற்ற வேண்டும் என தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறியுள்ள வழக்கறிஞர் பாலு, பாமகவின் தலைவராக அன்புமணிதான் தொடர்வார் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இன்றைக்கு அவர் செய்திருக்கக்கூடிய காரியம் என்பது சட்டவிரோதமானது, உண்மைக்கு புறம்பானது. பாட்டாளி மக்கள் கட்சியையும் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் களங்கப்படுத்தும் நோக்கத்தோடு, உள்நோக்கத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சியை ஜி.கே. மணியும் அவரது மகனும் கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த வேலையை அவர் செய்திருக்கிறார். கடும் கண்டனத்திற்குரியது. எங்களிடமிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பறிக்க முடியாது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் கட்சியுடைய தலைவராக இருப்பார். வரக்கூடிய 2026 தேர்தலில் மாம்பழம் சின்னத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும். இதை யாராலும் தடுக்க முடியாது, பறிக்க முடியாது. நான் இன்றைக்கு சொல்கிறேன்.